புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். நாடு முழுக்க பல்வேறு வங்கிகளில் காலியாக இருக்கக்கூடிய கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட், அதாவது சிஎஸ்ஏ பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்ய இருக்கிறாங்க. இதற்கான அறிவிப்பாணைய IPBS வெளியிட்டிருக்காங்க. இதில் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியும், இதற்கான கல்வி தகுதி என்ன, இதற்கான வயது தகுதி என்ன உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். வங்கியில் வேலை, இந்த ஜாப்பை நீங்கள் பாஸ் பண்ணால் உங்களுக்கு வங்கியில் உங்களுக்கு ஒரு வேலை கன்ஃபார்ம் ஆகுது. அது என்ன வேலை அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம். பணியிடம் விவரம் அப்படிங்கிறத பொறுத்தவரையும் கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட் இந்த பணிகளுக்கு தான் ஆட்களை தேர்வு செய்ய இருக்கிறாங்க. இது ஒன்றும் கிடையாது, கிளர்க்கு பணியிடங்கள் தான். அவங்களுக்கு என்ன ரோல் இருக்குமோ அதே ரோல் அதே ரெஸ்பான்சிபிலிட்டி தான் இந்த கஸ்டமர் சர்வீஸ் அசோசியேட்டுக்கு இருக்குது. நாடு முழுக்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 11,403 பணியிடங்கள் இருக்குது. தமிழ்நாட்டில் மட்டும் 675 பணியிடங்கள் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டுக்காக தேர்வு எழுதுனா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இதுக்கு பங்கெடுத்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்க வேண்டியிருக்கு. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் என்னென்ன வங்கிகள் பங்கேற்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 வங்கிகள் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், அதுக்கப்புறம் பஞ்சாப் சிண்ட் பேங்க், யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட ஒரு 11 வங்கிகள் இருக்குது. அதாவது இந்த எக்ஸாம், இந்த IPBS நடத்துகிற இந்த எக்ஸாமில் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா இந்த 11 பேங்கில் உங்களுக்கு ஏதாவது ஒரு வங்கியில் போஸ்டிங் ஆகும். உங்களுக்கான கட் ஆஃபை பொறுத்து இது அலோகேட் ஆகும். சரி, இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் அப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விண்ணப்பம். இதற்கான விண்ணப்பம் அப்படிங்கிறத பொறுத்தவரையும் ஆன்லைன் வழியாக மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும். இதற்கான கடைசி நாள் 21ஆம் தேதி. இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அதனால் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ரொம்ப குயிக்காக நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. இன்னும் 3 நாளில் சீக்கிரமாக பண்ண வேண்டியவங்க பண்ணிக்கோங்க. கட்டணத்தை செலுத்துறதுக்கும் 21ஆம் தேதி தான் கடைசி நாளாக இருக்கு. ஒருவேளை நம்ம அப்ளை பண்ணவங்களாகட்டும், இனிமேல் அப்ளை பண்ணும்போது சின்ன மிஸ்டேக்கோட பண்ணவங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கடைசி நாள் முடிஞ்சால் அதுக்கப்புறம் ஒரு 2 நாளைக்குள்ளே அவங்களுக்கு கரெக்ஷனுக்கான ஒரு விண்டோ எனேபிள் பண்ணுவாங்க. அந்த டைமில் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா தேர்வு கட்டணம். இதற்கான தேர்வு கட்டணத்தை பொறுத்தவரையும் SC ST வகுப்பை சார்ந்தவர்கள் அது மட்டும் கிடையாது, பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி மாற்றுத்திறனாளி வகுப்பில் வர்றவங்க, ESM எக்ஸ் சர்வீஸ் மேன் வர்றவங்க, அதுக்கப்புறம் DESM கேட்டகரியில் வர்றவங்க எல்லாத்துக்குமே 175 ரூபாய் தான் கட்டணமாக கொடுத்துருக்காங்க. இந்த கேட்டகரி இல்லாமல் மற்றவர் கேட்டகரியில் வர்ற எல்லாத்துக்குமே 850 ரூபா கட்டணமாக கொடுத்துருக்காங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்ச சம்பளம் இதுக்கு 24,050 ரூபாயிலிருந்து இதற்கான சம்பளம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. சரி, இதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வயது தகுதி. வயது தகுதியை பொறுத்தவரையும் குறைந்தபட்ச வயது 20 வயதாக கொடுத்துருக்காங்க. அதிகபட்ச வயது 30 வயது கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுலேயும் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2/8/1998க்கு முன்னால் அவங்க பிறந்திருக்கக்கூடாது. அதே போல் 1/8/2006க்கு பின்னாலையும் பிறந்திருக்கக்கூடாது. என்னதான் வயது தகுதி கொடுத்திருந்தாலும் உங்களுக்கு வயது தளர்வும் இருக்குது. வயது தளர்வை பொறுத்தவரையும் SC ST வகுப்பை சார்ந்தவர்களுக்கு 5 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. OBCயில் நான் கிரீமி லேயர் பிரிவில் வரவங்களுக்கு 3 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசேபிலிட்டி மாற்றுத்திறனாளிகள் வகுப்பில் வரவங்களுக்கு 10 ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினர், கணவரை இழந்த பெண்கள், கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், இவங்களுக்கெல்லாம் வயது தளர்வு கொடுத்துருக்காங்க. அது குறிப்பிட்ட கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அது நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி. கல்வி தகுதியை பொறுத்தவரையும் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு பிரிவில் பட்டம் பெற்றிருக்கணும். அது ஆர்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டினா சயின்ஸாக இருக்கலாம், எது வேண்டாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போதிய கணினி அறிவு இருக்கணும். உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸில் உங்களுக்கு நல்லா ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அது சார்ந்த விஷயங்களில் நீங்கள் ஒரு தெளிவான அறிவு உடையவராக இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக தேர்வு முறையை பொறுத்தவரையும் உங்களுக்கு முதல் நிலை தேர்வு ஸ்டார்டிங்கில் நடக்கும். இது அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். இதற்கான நிமிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60 நிமிடம் கொடுப்பாங்க. அதாவது ஒரு மணி நேரம். இதற்கான மதிப்பெண்கள் 100 கொடுப்பாங்க. இதுக்கு கொடுத்த கட் ஆஃபில் நீங்கள் கேட்டகரியாகி ஷார்ட் லிஸ்ட்டில் ஆகிறவங்க மட்டும்தான் முதன்மை தேர்வில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். இது அப்ஜெக்டிவ் டைப் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் டைப் ரெண்டும் இருக்கும். இதற்கான மதிப்பெண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 மதிப்பெண்கள். இதற்கான தேர்வு நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 125 நிமிடங்கள். இதற்கு அடுத்தபடியாக உங்களுக்கு நேர்முக தேர்வு இதற்கு கிடையாது. அதே நேரத்தில் சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும். இந்த 2லையும் பாஸ் பண்ணாலே போதும், உங்களுக்கு போஸ்டிங் அப்படிங்கிறது அலோகேட் ஆகும். தேர்வு மாதத்தை பொறுத்தவரையும் உங்களுக்கு ப்ரிலிமினரி எக்ஸாம் அக்டோபர் மாதம் நடக்குது. அதாவது இந்த வருஷத்துலேயே 2026லேயே அக்டோபர் மாதம் நடக்குது.
முதன்மை தேர்வு வந்து டிசம்பர் மாதத்தில் நடக்குது. அதுக்கப்புறம் பணி ஒதுக்கீடை பொறுத்தவரை மார்ச் மாதம் 2027 உங்களுக்கு நீங்கள் பாஸ் பண்ணி எல்லா கேட்டகரியும் ஃபில் பண்ணால் அப்படின்னா உங்களுக்கு 2027 மார்ச்சில் பணி அலோகேட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் இது சார்ந்த விவரங்களுக்கு நீங்கள் IPBS.in இந்த இணையதளத்தில் நீங்கள் உங்களுக்கு டீட்டெயிலில் பார்த்துக்கலாம். உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட லிங்க் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவையானவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பேங்க் சார்ந்த வேலைகளுக்கு நிறைய நண்பர்கள் உங்கள் நண்பர்கள் கூட ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி ஹோல்டர்ஸ், அதுவும் இப்போ டிகிரி முடித்த 1-2 வருஷத்துக்குள்ள ஆனவங்கலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை நிச்சயமாக ஷேர் பண்ணி விடுங்க. நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். தொடர்ந்து கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சார்ந்த விஷயங்களுக்கு புதிய தலைமுறையோட யூடியூப் பக்கத்தை தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.